என் பொண்டாட்டி கையால சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுக்கு நீ சூப்பரா வழி பண்ணிட்டு இருக்க. பெண்ண அவ சமைக்கிறத சாப்பிடுறதுக்கு உங்க ஃபேமிலில கொடுத்து வைக்கல, அத நினைச்சேன். ஏன்டா அப்படி சொல்ற? நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டுப்பேன். என் மக கையால நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிட போறா? எனக்கே சோத்துல போய் விச வைப்பான்னு தெரியல. சமையல் அவளுக்கு கிளம்புறேம்மா. ஒரு நிமிஷம் நல்லடா. இந்தாங்க. சரி வரேன். வாங்க. ஒரு நிமிஷம் இங்க வா. என்னத்த? உனக்கு 2 பாத்திரம் வேணுமா? எடுத்துக்கோ. ஏய், எனக்கு வேணா தனியா வாங்கிப்பேன்டா. உன் கதையை சொல்லு. அப்புறம் நீ தென்ன எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? கிட்ட போயிருந்தா என்னைய முடிச்சிருப்பா. வீரா சந்தோஷமா இருக்கல? நீ சந்தோஷமா இருக்கல? சந்தோஷமாவா? அவ எங்க என் மூஞ்சில தலகாணி வச்சு அழுத்தி கொன்றுவாளோன்னு பயந்துட்டே இல்ல படுத்திருந்தேன். என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்டியா? பேச்சே வரலையா? ஓ ஆமா, ரொம்ப சந்தோஷம். அவளுக்கும் சந்தோஷம், அதுல எனக்கு. அப்பா, இப்பதான் என் மனசே நிறைஞ்சிருக்கு. ஆண்டவா, உனக்குதான் நன்றி சொல்லணும். நிறைய நன்றி. சீக்கிரமே இந்த வீட்ல ஒரு பொன் குழந்தை தவழ்ந்து ஓடி வரணும். நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. மாறா, இந்த தலைமுறையில எனக்கு அப்புறம் நம்ம வீட்ல பொண்ணே பிறக்கல. ஆமா, உனக்கு மட்டும் ஒரு பொன் குழந்தை பிறந்ததுன்னா உன் அம்மாவே திரும்ப வந்து பிறந்துட்டாங்கன்னு நினைச்சு நான் சந்தோஷமா இருப்பேன்டா. ரொம்ப அட்வான்ஸ்டா திங்க் பண்ற போலயே. பேர்லாம் யோசிச்சிட்டியா? பேருக்கு என்னடா? உன் அம்மா பேரையே வச்சிடலாமே, நல்லா இருக்கும்ல? நல்லாதான் இருக்கும். வேற எதுவும் வச்சிருக்கியா? ஆமா, உன் அப்பா உன்கிட்ட காட்டாத பாசத்தை எல்லாம் அந்த குழந்தை கிட்ட காட்டணும். அன்பா இருக்கணும், நல்லா பாத்துக்கணும். அந்த குழந்தை உங்க அப்பா மார் மேல ஏறி, நீ எங்க அப்பாவை திட்டினல, எங்க அப்பாவை அடிச்சல, அடியா அப்படின்னு சொல்லி நல்லா உதைக்கணும். அதெல்லாம் நான் கண்ணால பாக்கணும். நடந்தா நல்லாதான் இருக்கும். ஆமாடா, நடக்கும். என்னாச்சுடா? இல்ல, எல்லாமே சீக்கிரமா நடக்க போகுது இல்ல. இன்னும் 10 மாசத்துல டெலிவரியே நடந்துடும்ல, அதை யோசிச்சேன். ஐயோ, என் ராசா இப்படிதான் இருக்கணும். அப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து போய் வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிடணும்ல. ஓடு ஓடு எடுத்து போ. போடா. அந்த குழந்தை அப்படியே ஓடி நம்ம வீடு பூரா விளையாடி. கொடுமடா, நடக்கிற எதையுமே வெளியே சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இது என்னடானா என்னென்னமோ கற்பனை பண்ணி துள்ளி குதிச்சிட்டு இருக்கு. எல்லாம் என் நேரம். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். டேய், என்னடா யோசிச்சிட்டு நிக்கிற? ஒண்ணு இல்ல, இது கொஞ்சம் தூக்கி கொடு. இதையே நான் தான் தூக்கி தரணுமா? தூக்குத்த. அம்மா, இன்னும் எந்திரிக்கலையா நீ? இவளுக்காக என்னென்ன வேலைலாம் செய்ய வேண்டியதா இருக்கு. இதுக்கு பேசாம நான் சிங்கிளாவே இருந்திருக்கலாம். என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? மாவளை இருடி. சாரி வீரா, எழுப்பிட்டனா? குட் மார்னிங். என்ன டார்லிங், நைட் எந்த ரியாக்ஷன்ல படுத்தீங்களோ அதே ரியாக்ஷன் எந்திரிக்கிறீங்க. நானே உனக்கு பெட் காஃபி போட்டு கொண்டு வரலாம்னு நினைச்சேன், நீ எந்திரிச்சிட்ட. ஆமா, உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? நீ எப்ப பாத்திரம் வைக்க ஆரம்பிச்ச? ஓ, இப்பதான். ஒரே தொழில் போர் அடிக்குது இல்லையா? இதுக்கு வேணா அக்கவுண்ட்ஸ் பார்க்க நீ வரியா? மறைக்காத. நம்ம வீட்டில் தான் நம்மளை தனியா ஒதுக்கி வச்சிட்டாங்கல்ல, அதான் இங்கேயே தனியா ஒரு கிச்சன் செட்டப் போடுறதுக்காக. பெட்ரூம் கிச்சன் எல்லாம் ஒன்னாவா? வேற வழி. முறைக்காத. கீழே கிச்சனுக்கு போனா நம்மளை திட்டுவாங்க. எப்படி மதியத்துக்கு ஏதாவது சமைக்கணும்ல, ஏதாவது ஸ்பெஷலா சமைக்கிறியா? நான் வேணா சிக்கன் மட்டன் மீன் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் வேணா சமைக்கட்டுமா? அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். ஏய், எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தானடி ஆகணும். பட்னி அவ கிடக்க முடியும்?
நீ ஒரு ஆணையும் புடுங்காம இருந்தாலே போதும். அப்படியே எலிக்குட்டி, எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போறா பாரு. டேய் மாறா, நீ நல்லா மாட்டியிருக்க, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆ, வீரா, ஆ, அம்மா. நல்லா தூங்குனியாம்மா? ஆ, டயர்டா இருந்திருக்கும், அதான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டல. ஆ, வீரா, அம்மா. சந்தோஷமா இருக்கல்ல? அது மா, என்ன நீங்க? ஐயோ, வெக்கத்தை பாரு. இந்த வெக்கத்தை பாக்குறதுக்கு தானே நான் தவமா இருந்தேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு நிறைவா இருக்கு. எப்பவும் நீ இப்படி சந்தோஷமா இருக்கணும். ஆ, அம்மா, என்னாச்சு? இல்ல, இந்த வீட்ல தன்னைத்தானே சிஐடின்னு நினைச்சுக்கிட்டு ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. அது எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கான்னு பாக்குறேன். யார சொல்றீங்க? வேற யாரு? ராஜேஷ் அம்மா தான். எங்கேயாவது நின்னு எதையாவது ஒண்ணு ஒட்டுக்கிட்டுக்கிட்டே இருக்கு. கண்மணியை கெடுக்கிறதே அந்த அம்மா தான். அதை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடலான்னு பாக்குறேன். ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. அவளை விடுங்கம்மா, பாத்துக்கலாம். ம், சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். ம். வீரா, கண்மணி உன் கூட பிறந்த அக்காதான். அவ மேல உனக்கு கண்டிப்பா பாசம் இருக்கும். அத நான் இருக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா அந்த பாசத்துல நீ அவகிட்ட எப்பவும் ஏமாந்துட கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். மா, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமே கண்மணிய நல்லபடியா திருத்தி ராகவன் மாமா கூட சந்தோஷமா வாழ வைக்கிறேன். அவளும் அவளோட முடிவும் தப்புங்கிறது சீக்கிரம் புரிஞ்சுப்பா. அப்படியா சொல்ற? ம். சரிம்மா, சரி. அம்மா, ஆ? நம்பிக்கை இல்லையா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உன் வார்த்தையில நிறையவே நம்பிக்கை இருக்கு. நீ சொல்லிட்டல, அது கண்டிப்பா செஞ்சு முடிப்ப. அத நீ செஞ்சு முடிச்சிட்டனா பெரிய சாதனை தான். பொறுத்திருந்து பாருங்க, நல்லதே நடக்கும். சரி. கண்மணி, கண்மணி, சமைச்சுக்கிட்டு இருக்கியா? குட் மார்னிங் அத்தை. இன்னைக்கு என்ன இட்லியா இல்ல தோசையா? சட்னியெல்லாம் அரைச்சிட்டியா? அத்தை, நீங்க அரைச்சிட்டீங்களா? பாருங்களேன், நம்ம வீட்ல நான் தான் அதிகமா சமைப்பேன். இவ சமையல் கட்டு பக்கமே வரமாட்டா. இங்க பாருங்க, சமைச்சிட்டு இருக்கறா. ஏமா வீரா, நீ என்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு பெரியவர் சொல்லியிருக்காருல்ல, மறந்துட்டியா? அத்தை, அவங்க அப்படிதான் அத்தை சொல்லுவாங்க. அதுக்காக நான் என் அக்கா கிட்ட பேசாம இருக்க முடியுமா? இத பாரு, நீ யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நாங்கெல்லாம் அப்படி இல்லப்பா. அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் நடப்போம். இது பாரு, தயவு செஞ்சு அந்த பெரிய மனுஷன் எங்க மேல கோவப்பட்டு எங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி வச்சிடாத. ஏண்டி, உங்களை தனியா தானே ஒதுங்கி இருக்க சொன்னாரு, அப்புறம் எதுக்கு சமையல் கட்டு வரைக்கும் வந்திருக்க? இதெல்லாம் தப்பு வீரா, தயவு செஞ்சு வெளியில போ. அவர் பார்த்தாருன்னா பிரச்சனை ஆயிடும். போ. அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்து மாமா கேட்டாருன்னா நான் பேசிக்கிறேன். அத்தை, நான் சமைச்சிட்டு இருக்கேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஓ, பேச மாட்டியா? சரி, பரவாயில்ல, விடு. நீ சமைக்கிற மாதிரி சம, எனக்கு கொஞ்சம் வழியை விட்டு சம, நானே என் புருஷனுக்கு சமைச்சிடுறேன். அத்தை, நான் சமைச்சிட்டு இருக்கேன், இப்ப யாருக்கும் நான் வழி விட மாட்டேன். ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு?
என்ன தேவ? அவன் மட்டும் அவ புருஷனுக்கு ஆசாசியா சமைக்கிறான், நான் என் புருஷனுக்கு சமைக்க கூடாதா? சபாஷ், சரியான போட்டிதான். என் புருஷன் வர பாவம் ரொம்ப டயர்டா இருக்காரு. என் கையால பெட் காஃபி குடிக்கணும்னு ஆசையா இருக்காரு. தல, நான் பெட் காஃபி போட போறேன். அதெல்லாம் இடம் இல்ல அத்தை. அவளை ஃபர்ஸ்ட் வெளியே போக சொல்லுங்க. அவ ஒரு அடுப்புல தானே சமைச்சுக்கிட்டு இருக்காத்த, நான் இன்னொரு அடுப்புல சமைச்சுக்கிறேன். ஐயோ பிரச்சனை ஆக போகுது. இங்க அடுப்புலயும் இடம் இல்ல, நிக்கிறதுக்கும் இடம் இல்ல. இவ்ளோ நேரம் சும்மா தான் இருந்தா, இப்போ என்னமோ புதுசா சமைக்கிறேன்னு எடுத்து வச்சுட்டா. நான் சமைக்கணும், தள்ளு. இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா? அத்த, சிசர் பாத்தீங்க? இல்ல. அச்சோ, ச்சே. அடடா, கண்கொள்ளா காட்சியா இருக்கே. இந்த வீடு இந்த மாதிரி எல்லாம் கலகலப்பா இருக்குமான்னு தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். தோல் கலப்புங்க. ஞாயிறு மதியம் சமையல் எனது, விருந்தினை சமைத்திடுவே. அத்தை, சரி சரி, டென்ஷன் ஆகாத சம. அத்தை, லைட்டர் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிட்டியா? சரி பரவாயில்ல விடு, நான் மேட்ச் பாக்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். இதா இருக்கு. கண்மணி, காஃபி பொடி எங்க வச்சிருக்க? சொல்ல மாட்டியா? சரி. உன் சமையல் அறையில் நான் உப்பா சக்கரையா? கறி துணி. நீ படிக்கும் அறையில் அப்படியே கொஞ்சம் லவ். அவ்வளவுதான். வரேன் கண்மணி. வரேங்க அத்தை. கணவனை பிடிக்காத மனைவி நள்ளிரவில் தலையில் கல்லை போட்டு கொலை. ஆமா. கட்டாய கல்யாணம் செய்து கொண்ட கணவனை முதலிரவில் பாலில் விஷம் வைத்து தீர்த்து கட்டிய மணப்பெண். என்ன எல்லா நியூஸும் நம்மளுக்கு ரிலேட் ஆகுது? ஐயோ, என்ன இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி செய்தியாவே இருக்கு. தெரியாம பேப்பரை தொட்டண்டா சாமி. என்னங்க? பேப்பர் படிச்சு முடிச்சிட்டீங்களா? இல்ல, எனக்கு தேவையான செய்திலாம் படிச்சிட்டேன், அவ்வளவுதான். நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு வருது. அதான் படிச்ச வரைக்கும் போதும் தான் மடிச்சிட்டேன். சரி சரி, இந்தாங்க காஃபி குடிங்க. காஃபிலையும் விஷம் கலக்கலாமே, ஒருவேளை கலந்துருப்பாளோ? என்னாச்சுங்க? என்ன திடீர்னு காஃபி இல்லாம்? என்னங்க, நான் தானே உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும், குடிங்க. பெட் காஃபி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய், என்னடா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? பாரு, பாவம் புள்ள காலையில எழுந்திருச்சு உனக்காக காஃபி எல்லாம் போட்டு வந்திருக்கு. வாங்கி குடி. வேடிக்கை பாக்குறா, எடுத்து குடிடா. நம்ம வீர அப்படிலாம் செய்ய மாட்டா, நம்புவோம். பாத்து பாத்து, சுற்ற போது. ஏதாவது கலந்துருக்கிறியா? என்னோட லவ், அஃபெக்ஷன் எல்லாமே கலந்துருக்குங்க. அப்பெல்லாம் நம்மளுக்குள்ள ஒண்ணுமே இல்லையேடி. டேய், குடிடா. வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன, நீ ஈஸியா கோத்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அனுபவிக்க போறது என்னமோ நான் தானே. குடி. குடிங்க. என்ன டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு. என்னங்க, குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. என்னம்மா நீ இப்படி கேக்குற? நீ போட்ட காஃபி நல்லா இல்லாம போகுமா? அதெல்லாம் குடிக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏண்டா, நல்லா இல்லன்னு சொல்லுவியா நீ? உனக்காக அவ பார்த்து பார்த்து போட்டுட்டு வந்திருக்கா. நல்லா இருக்குன்னு வாயை திறந்து சொல்ல.
அப்படியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, பொண்டாட்டிக்கு அவ சமைக்கிறது உனக்காக பார்த்து பார்த்து செய்யறதெல்லாம் நல்லா இருக்குன்னு வாயார பாராட்டணும். அப்பதானே அவ மனசு சந்தோஷமா இருக்கும். இல்லம்மா? சொல்லு. நல்லா இருக்குது. தேங்க்ஸ். எங்க ஒரு டவுட், மதியம் என்ன சமைக்க? ஐயோ, ஓ இது வெளியே இல்லை, என்னான்னு அடிப்பு போடுறா பாரு. மேலே கேட்டப்போ ஒன்றும் சொல்லலை, இப்போ என்ன சமைக்கிறதுன்னு கேட்குறா பாரு. ஆ, என்னங்க யோசிக்கிறீங்க? ஆ சொல்லுங்க, நான் சமைச்சிடுறேன். ஆ உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் சமைச்சுக்க. இல்ல, அது எப்படி என் இஷ்டப்படி? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதானங்க நான் சமைக்க முடியும். அட நீ என்னம்மா இவன்கிட்ட கேட்டுக்கிட்டு? இவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு உனக்கு தான் தெரியும்ல. அதெல்லாம் சர்ப்ரைஸா சமைச்சு போட்டு அசத்து. அதுவும் நல்ல ஐடியா தாம்மா. இவளுக்கு என்ன பிடிக்காதுன்னு வேணா தெரியும். ஏனுங்க, என் சர்ப்ரைஸ்ல மிரண்டு போக போறீங்க பாருங்க, கலக்கிடுறேன். ஆல்ரெடி மிரண்டு போய் தாண்டி இருக்கேன். வரேன். கலக்கிறன்ட்டு போறா, எதுல கலக்க போறாளோ? ராத்திரி ஒரு மாதிரி நடந்துக்கிறா, பகல்ல ஒரு மாதிரி நடந்துக்கிறா. இவ உடம்புக்குள்ள ஏதோ அந்நியன் பூந்துட்டானா? இதையெல்லாம் அனுபவிக்கிறதா இல்ல பயப்படுறதானே தெரியலையே ஆண்டவா. மாறா, நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் போல. எப்படிப்பட்ட பொண்ணு வந்து உனக்கு கிடைச்சிருக்கு பாரு. கொடுத்து வச்சோண்டா நீ. சோ இது வேற என்ன நடக்குதுன்னே தெரியாம சம்பந்தமே இல்லாம ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அத்தை, காலையில ஒரு பர்னர் ஃப்ரீயா இருந்துச்சுன்னு அவ சமைச்சா. இப்ப ரெண்டுத்துலயும் சமைச்சிட்டு இருக்கா. அப்ப நான் சமைக்கிறதா வேணாமா? நான் ஒண்ணும் உன்னை சமைக்க வேண்டாம்னு சொல்லலையே கண்மணி. மணி 11 தானடி ஆகுது. ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சா கூட முடிச்சிடலாமே. நான் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ சமைச்சுக்கோ. இல்ல உனக்கு அதுக்கும் கஷ்டம்னா சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நானே உங்க 2 பேருக்கும் சேர்த்து சமைச்சிடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் சாப்பிட்டுக்கோங்க. அத்தை, நீங்களும் சாப்பிடலாம். ஐயோ எனக்கெல்லாம் வேணாப்பா. இவ என்னத்த பேசிட்டு இருக்கா? டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? அதான் அவதான் வேணான்னு சொன்னால. சரி, உங்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு எடுத்துக்கிறேன், விடுங்க. ஐயோ, அண்ணன் பார்த்துட்டாரா? இப்ப என்ன சொல்ல போறாரோ தெரியலையே. வள்ளி, நா வா. நா வீரா வர சொல்லு. ஷோ, நல்லா மஞ்சத்தூள் மிளகுத்தூள்னு போட்டு கமகமன்னு சமைச்சு தரேன். வீரா, வலிமா, என் சமையல் வாசனை அது வரைக்கும் வருதா? அண்ணன் கூப்பிடுது வா. அப்படியா? ஏனாச்சு வலிமா? ஒன்னும் இல்ல, உன்னை சமையல் கட்டுல பார்த்தாரா, அதான் வா. இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், எங்க கேட்டதானே போ. ஆமா ஆமா, நீங்க முக்காலமும் உணர்ந்த முனிவர் தான், நாங்க தான் ஒண்ணும் தெரியாத முட்டலா இருந்துட்டோம். நீ வாமா. இதோ ஒரு 5 நிமிஷம் வலிமா, சமையல் முடிஞ்சிரும். சமைச்சிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து சமைக்கலாம் வா. சரி வலிமா, சிம்ல வைக்கிறேன், பாத்துக்கிறியா? பாத்துக்க மாட்டியா? சரி ஓகே, பாத்து எக்ஸ்ட்ரா உப்பு ஏதாவது போட்டுற போற. போலாமா? பாத்துக்கோ. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம். சொல்லுங்க மாமா. உங்ககிட்ட என்னம்மா சொன்னேன்? என்ன மாமா சொல்றீங்க? ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாத வீரா.
உன்னை இந்த குடும்பத்துல இருந்து மாமா ஒதுக்கி வச்சிருக்காரு. ஒதுக்கி வச்சிருக்காருன்னா கிச்சனுக்குள்ள வரக்கூடாது, பொதுவான விஷயங்களை யூஸ் பண்ணக்கூடாது. அது உனக்கு புரியாதா? சாரி மாமா, நான் காலையிலேயே சொன்னேன், அவதான் கேட்கல. ஏமா இப்படி பண்ற? அப்ப என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லைல்ல? அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா, உங்க வார்த்தையை மதிக்காமலாம் கிடையாது. நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் செஞ்சேன். நீங்க தனியா சமைச்சு சாப்பிடுறதுல அவர் என்ன வருத்தப்பட போறாரு? உங்களை ஒதுக்கி வைக்கிறதுன்னா எல்லாத்துலயும் தனியா இருக்கணும்னு தான் அர்த்தம். இந்தாங்கம்மா, நீங்க இதுல எல்லாம் கருத்து பேச வேணாம். இது எங்க குடும்ப விஷயம். குறுக்கு குறுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. வீட்ல இருக்கீங்கன்னா ஓரமா ஒரு பக்கமா இருங்க. எல்லாத்துலயும் மூக்கு நுழைச்சுக்கிட்டு. வள்ளி, இல்லன்னா இது நம்ம குடும்ப விஷயம் தானே. கூடவோ குறைச்சலோ அதை நாம தான் பேசி முடிவெடுத்துக்கணும். மூணாவது மனுஷங்க குறுக்க வந்து பிரச்சனையை இன்னும் பெருசாக்குற மாதிரி எதுவும் பேசக்கூடாது. இதெல்லாம் என்னால அனுமதிக்கவும் முடியாது. ஏதோ பாவனும் வீட்ல இருக்க விட்டா எல்லாத்துலயும் வந்து தலையை நுழைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அம்மா, நீ தனியா சமைச்சு சாப்பிடறதுல நான் என்னமா வருத்தப்பட போறேன்? மாமா, ஒரு குடும்பம்னு இருந்தா அந்த குடும்பத்துல 2 பெட்ரூம் இருக்கலாம், 2 பால்கனி இருக்கலாம், வீட்ல யூஸ் பண்ற வண்டின்னு தாராளமா நிறையவே இருக்கலாம். ஆனா பூஜை அறையும் சமையல் கட்டும் ஒண்ணுதான் இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் எப்பவுமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம்.